ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கரகர மொறு சிப்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த சிப்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிப்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் ஒரு டசன் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 12 இருக்கும். இதை முதல்ல நம்ம வாழைக்காயை கீறிக்கலாம். சிம்பிளாக குயிக்காக எப்படி நம்ம வாழைக்காயை கட் பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். வாழைக்காயோட ஸ்கின்னு ரொம்பவே ரஃப்பாக இருக்கும். முதல்ல நம்ம 4 சைடும் நைஃபால் இந்த மாதிரி கீறிக்கணும். இந்த மாதிரி கீறிக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்கின்னு உடனே வெளியில் வந்துடும். இந்த மெத்தடில் நம்ம வாழைக்காயை கட் பண்ணுறச்சே நமக்கு வேஸ்டேஜும் வராது. குயிக்காகவும் நம்ம வாழைக்காயை கட் பண்ணிடலாம். நம்ம வாழைக்காயோட ஸ்கின்னை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். நமக்கு அப்போ தான் வாழைக்காய் கருக்காமல் இருக்கும். நம்ம சிப்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ அதை தண்ணியிலேருந்து எடுத்தால் போகிறோம். அது வரலையும் இந்த வாழைக்காய் தண்ணியில் தான் இருக்கணும். சிப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லிக்விட் ஒன்று தயார் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னாக்க 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு, தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோல் உரிச்ச வாழைக்காயை நம்ம முதல்ல ஒன்று எடுத்து நம்ம சீவிக்கலாம். நம்ம சிப்ஸ் கட்டர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம சீவிக்கலாம். நம்ம டைரெக்டாக எண்ணெயிலையும் சீவிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தேன்னாக்க இந்த மாதிரி தட்டில் சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் சீவரிச்சே நம்ம ஜாஸ்தி குவான்டிட்டியும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வாழைக்காயும் ஆட் பண்ணணும். நம்ம வாழைக்காயை சீவரிச்சே ரொம்பவுமே தின்னாக நம்ம சீவக்கூடாது. ஓரளவு மீடியம் சைஸாக அந்த கட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சீவிக்கணும். நம்ம வாழைக்காயை சீவரிச்சே மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம அடுப்பை வைக்கணும். நம்ம சீவினதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஹை பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காயை சீவறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம வாழைக்காயை எண்ணெயில் சீவின உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் அதை மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த வாழைக்காய் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மஞ்சள், உப்பு, தண்ணி, ஜலத்தை இதை பரவலாக நம்ம இந்த எண்ணெயில் ஆட் பண்ணணும். நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி 4லேருந்து 5 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணணும். இந்த மஞ்சள் தண்ணியை நம்ம ஆட் பண்ணுறச்சே நம்ம ஃப்ளேமை சின்னதாக வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெய் தெளிக்காமல் இருக்கும். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சிப்ஸு நல்லா கலராக இருக்கும். வாழைக்காயில் உப்பெல்லாம் இழுத்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சிப்ஸ் வெந்தாச்சுங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம கரண்டியில் இப்படி எடுத்து போடுறச்சே நல்லா சலசலப்பாக சத்தம் வரும். நல்லா கிறிஸ்பியாக ஆற வரலையும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நமக்கு வாழைக்காய் சிப்ஸு சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. நம்ம மஞ்சள், உப்பு தண்ணியில் ஆட் பண்ணுறதுனால எண்ணெய் குடிக்குமோங்கிற பயம் வேண்டாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நல்ல கலராகவும் வரும் சிப்ஸு. ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவா நம்ம சிப்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சில்லி பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். நம்ம இதே மாதிரியே எல்லா பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த வாழைக்காய் சிப்ஸை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் சிப்ஸு ரொம்பவுமே சூப்பராக ஜோராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம ஆற்றுலேயே இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. நம்ம ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுக்கிறச்சையும் இந்த மஞ்சள் தண்ணியை ஆட் பண்ணணும். இந்த வாழைக்காய் சிப்ஸு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த கரகர மொறு வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.